ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் சேர்ந்த மாதிரி எடுத்த வீடியோவை ஒரே விலாகில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் ஒரு 7:45க்கு மேலே வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேங்க. அந்த அன்றைக்கி வந்து சமைக்கிற வேலை வந்து எதுவும் இல்லாதனால மார்னிங் வேக்கப் ஆனது வந்து கொஞ்சம் லேட் தான். ஏன்னா முன்னாடி நாள் ஈவினிங் போல் தான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அது குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சதுனால அதுவே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி வந்து எடுத்து வச்சாச்சு. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு குக் பண்ணுற ஒர்க் மட்டும் தாங்க வந்து இல்லாமல் இருந்தது. மற்றபடி அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருந்தது. ஏன்னா முன்னாடி நாள் வந்துட்டு கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு மேலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ஹஸ்பண்டை வந்து எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் செஞ்சதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து இருந்தது. அவங்களுமே ஒர்க்குக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஹஸ்பண்ட்டை வந்து கொடுத்துட்டேன். அவங்களாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானே வந்து கீழே எடுத்து வச்சுட்டேன். என்னதான் நம்ம எல்லா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லி நினச்சாலுமே ஒரு சில ஒர்க்குக்கெலாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தாச்சுங்க. இங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ டே டைம் நைட் டைம்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அடிச்சிட்ருக்கு. மார்னிங் டைமெல்லாம் வந்துட்டு வாசல்லாம் பார்த்தா அந்த குப்பையெல்லாம் வந்து ஒரு கார்னர் ஃபுல்லாக வந்து சேர்த்து வச்சுருக்கு. ஸோ காற்று வந்து எப்போ கொஞ்சம் அடிக்காமல் இருக்கோ அந்த டைமில் போய் வாசல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி பெட் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து எடுத்து இது பண்ணுவோம். மற்றபடி நார்மல் டேஸ்லேயே வந்துட்டு ஸ்டோர் ரூமில் ஒரு கார்னராக வந்து எடுத்து வச்சுருவோம். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்குமே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் மிஷினில் போடலான்னு சொல்லி தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த டைம் வந்துட்டு கையில் வாஷ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் தான் வந்துட்டு ஒரு 3-4 செட் கிட்ட வந்து இருந்ததுங்க. மிஷினில் போடுறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பெட் ஸ்பெட்டெல்லாம் வந்து இது கூட சேர்த்து போட்டு விட்டுடலான்னு சொல்லி அதெல்லாம் வந்து போட்டு விட்டாச்சு. கையில் துவைக்க வேண்டிய ட்ரெஸ்மே வந்துட்டு ஈவினிங் போல் வெயிலில் போனதுக்கப்புறமா போய் துவைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சார்ஜர், ஓடிஜி கேபிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இருந்தது. அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டு முதல் வேலையை பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து கூட்டி விட்டாச்சு. வீடெல்லாம் கூட்டி விட்டதுக்கப்புறமா கிச்சனில் குட்டியாக ஒரு வேலை இருந்ததுங்க. அதை பார்க்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்துட்டேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து வாஷ் பண்ணி விடுறது தான். நான் டெய்லியுமே வந்துட்டு நைட் கம்பல்சரி சிங்க்கெல்லாம் வந்து கழுவி விட்டுருவாங்க. முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாஷ் பண்ணி விடுற அளவுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி டே டைமில் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே வாஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்கும் பார்த்திங்களா, அதை லைட்டாக வந்து அப்படியே ஊற்றி விட்டு அப்படியே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாவே நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்குமே வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்கனாவே நல்லா வந்து க்ளீன் ஆகி வந்துடும். சேம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த சிங்க்மே வந்து வாஷ் பண்ணி விட்டாச்சு. இதை வந்துட்டு நாங்கள் டெய்லியில் வந்து யூஸ் பண்ண மாட்டோங்க, எப்போயாவது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த சிங்க் மட்டும் வந்துட்டு நான் 10 days ஒன்ஸ் தான் வந்துட்டு வாஷ் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 20 minutes போல் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருந்தேன். சண்டே அன்றைக்கி நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மண்டேவே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து மாப் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா மாப் பண்ணி விட்டுட்டு நம்ம தீபமெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சைடில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு மாப் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா கேக்டஸ் பிளான்ட்டுங்க. இது வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு 4-5 செடி வந்து வச்சுருந்தாங்க. அது பெருசாக வந்து இருந்தது. அவங்கக்கிட்ட இருந்து குட்டி ஒரு கட்டிங்ஸ் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பிளான்ட்டோட இமேஜ் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ க்ரோத் ஆனால் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துமே ஒரு 3 daysக்கு மேலே வந்து ஆகிடுச்சு. தண்ணியில் போட்டு வச்சது வந்து அப்படியே தான் வந்து இருந்தது. சரி இன்றைக்கி வச்சிடலான்னு சொல்லி தான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப விட்டாலும் அது வந்து இதாகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா, அதுக்காக தான். இந்த பிளான்ட் வைக்கிறதுக்கான அந்த பாட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் வாங்கிட்டு வந்தது வந்து அப்படியே தாங்க இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து எங்கே வச்சேன்னு சொல்லி ஞாபகமே வந்து இல்லை. கிச்சன் ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் அந்த ஷெல்ஃபில் வந்து வச்சுருந்தேன். அதில் தேடி எடுத்து அதுக்கப்புறமா அதில் வந்து மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி வந்து எடுத்து வச்சாச்சு. மண்ணுமே வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் கட்டியெல்லாம் வந்து பெருசாக வந்து இருந்ததுங்க. அந்த பெருசாக இருக்கக்கூடிய அந்த கட்டியெல்லாம் வந்து எடுத்து பெரிய செடிக்கெலாம் வந்து போட்டுட்டு அந்த குட்டியாக இருக்கக்கூடிய கட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரையிறதுக்காக இந்த பாட்டிலேயே பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுட்டுங்க. அது நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வந்து செடி வைக்கிற மாதிரி வந்து வச்சாச்சு. இந்த பிளான்ட்மே வந்துட்டு கட்டிங்ஸில் வச்சா வருமா என்னன்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு வரக்கூடிய விலாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுவுமே வந்துட்டு நம்ம ஹாலில் தாங்க வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வெயிலில் வச்சோம் அப்படின்னா அதுக்கு செட் ஆகுமா என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ செடி கொஞ்சம் க்ரோத் ஆகிற வரைக்கும் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு இடம் வந்து இருக்குங்க, அங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ அங்கே வச்சோம் அப்படின்னா லைட்டாக வெயிலும் வந்து படும், அது மட்டும் இல்லாமல் நிழலாகவும் வந்து இருக்கும். செடியெல்லாம் வச்சதுக்கப்புறமா மிஷினில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுமே வந்து வாஷ் பண்ணி முடிச்சிருச்சுங்க. அதெல்லாம் வந்து எடுத்து காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறமா ஒரு 12:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா மதிய லஞ்சுமே வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. மதிய லஞ்ச் வந்துட்டு எனக்கு மட்டும்தான், ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டுங்கிறதுனால சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு கூடவே வந்துட்டு பொரியல் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பொரியலுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனால் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுற வரைக்குமே வந்துட்டு என்ன பொரியலுன்னு சொல்லி டிசைட் பண்ணவே இல்லை. கத்திரிக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தது வந்து அப்படியே இருந்தது. சரி அது அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் மாதிரி வந்து பண்ணிடலான்னு சொல்லி வந்து பிளான் பண்ணிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா தயிர் இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பூண்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், உப்பு சேர்த்து எண்ணெயிலேயே வந்து வதக்கி எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடிங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்மே வந்து வச்சு விட்டாச்சு. அதை ஏர் போகிறதுக்குள்ளே அடுப்பெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸ், எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல், மாங்காய் ஊறுகாய், தயிரோட வச்சு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. அன்றைக்கு டே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. இனி அப்படியே விலாக் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நாள் போல் வந்து எடுத்ததாங்க. அதாவது போன வீக் ஃப்ரைடே அன்றைக்கி வந்து எடுத்த விலாக் தான் இது. ஹஸ்பண்ட்க்கு அந்த அன்றைக்கி ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மதியம் போலவே வந்துட்டாங்க. நானும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சடனாக கிளம்பு போயிட்டு வந்துடலான்னு சொன்னதுனால எனக்குமே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு வெளியிலேயே சாப்பிட்டுக்கலான்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே டபுள் ஹாப்பி தான். அதே ஹாப்பி மைண்ட் செட்டோட பார்த்திங்கன்னா குயிக்காக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங்லேருந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றாமல் வந்து இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து ஊற்றிட்டு ஒரு 4 மணிக்கு மேலே வந்து டீ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ டீ தான் வந்து போட்டுட்ருக்கேன். இன்னுமே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த டீ, காஃபி, சுகர் இந்த 3 கண்டெய்னர் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் 2-3 வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். அது வந்து ஆஃப்லைன் பர்ச்சேஸ்ங்க, ஆன்லைனில் வந்து வாங்கலை. ரிலேட்டடான லிங்க் வந்து இருந்ததுன்னா கீழே வந்து கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5:15 போல் ஆகிடுச்சு. நாங்கள் ரெகுலராக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஷாப் ஈஸி பைக்கு தாங்க வந்திருந்தோம். பக்கத்துலேயே ஸ்டைல் யூனியனுமே வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஈஸி பையில் பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னா ஸ்டைல் யூனியன் போய்க்கலான்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணி வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு ஷாப்புக்குள்ளே என்டர் ஆனதையுமே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்க்கலான்னு தாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஃபேர் யூஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெய்லி யூஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்துடலான்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தோம். ஃபேர் யூஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டெய்லி யூஸ்க்கான குர்த்திஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. 199, 299 எல்லாமே சூப்பராக வந்துருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து இது வந்து செட் ஆகலை. ஸோ குயிக்காக பார்த்திங்கன்னா எனக்கான ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக மேலே வந்துட்டோம். அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரையல் ரூமில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேலை, கொஞ்சம் ஃபோட்டோஸில் வந்து எடுக்கலான்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். குட்டீஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளாம் சின்ன வயசாக இருக்கிறப்போலாம் வந்துட்டு இந்த அளவுக்கு மாடர்னாக ட்ரெஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. பட் இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து இருந்ததுங்க. இப்போ நிறைய குர்த்திஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு நியர்பை ஷாப் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட் வரதுக்குள்ளே நான் கீழே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த டைம் ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷனில் வந்து சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. எல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா பில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோலேயே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா KFC இருக்குங்க. அங்கே தான் நைட் டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு போயிருந்தோம். காம்போஸில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் இந்த டைம் வந்துட்டு காம்போஸில் வந்துட்டு எதுவுமே வாங்கலை. நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் பவுல் வந்து வாங்கியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு பர்கர் வாங்கியிருந்தாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு இதையே ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஒர்க் வந்து இருந்ததுங்க. அதை முடியறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour மேலே வந்து ஆயிடுச்சு. ஆன் தி வேலையே ஒரு குல்ஃபி ஷாப் வந்து இருக்குங்க. நாங்கள் எப்போயாவது இந்த வழியாக வரோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் வந்து ஏதாவது சாப்பிட்டு போவோம். இங்கே வந்துட்டு குல்ஃபி ஸ்டிக், ஸ்லைஸ்ன்னு சொல்லி 2 விதமான மெனு வந்து வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்துட்டு ஸ்லைஸில் காலா ஜாமுன் வந்து வாங்கியிருந்தோங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த நாவல் பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ரெடி பண்ணுறது தான். அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து வச்சுருப்பாங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து
கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் வந்து போட்டு கொடுப்பாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க. சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவா ஃப்ளேவருமே வந்து வச்சுருப்பாங்கங்க. அதுக்குமே வந்துட்டு லைட்டாக லெமன் ஜூஸ் உப்பு மிளகாத்தூளில் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரூட்ஸில் ரெடி பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே அதுக்கு இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. மற்றபடி நார்மலாக இருக்கிறதுக்குலாம் வந்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு தம்பி வந்துட்டு அக்கா எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னாப்புல ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது. நாங்களும் குல்ஃபீலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 9 o'clock பக்கமாக ஆகிடுச்சு. இனி அப்படியே vlog பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி வாங்க நான் குயிக்காக என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடதுங்க. இது வந்துட்டு ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு ஷர்ட் தான். இது வந்துட்டு காட்டன் மெட்டீரியல் தான். ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் தான். இதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து இல்லை. சரி இந்த டைம் இது ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. சரி எடுத்து பார்ப்போம்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷன் யூஸ்க்கெலாம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீன்ஸ் ஒன்று வந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் ஜீன் தான். இனி இந்த மாதிரி ஜீன்லாம் வந்து ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஷர்ட்டுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதனால் அது வந்து வாங்கியிருந்தாங்க. அடுத்தது இப்போ காமிக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஷர்ட் தாங்க. ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஷர்ட்டாகவே எடுக்கிறதுக்கு இந்த டைம் கொஞ்சம் டிஷர்ட் மாதிரி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா எங்கேயாவது வெளியில் போகிறப்போ ஊருக்கு போகிறப்போ அது மட்டும் இல்லாமல் இடையில எப்போயாவது ஒர்க்கெல்லாம் கூட வந்து இது போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த டைம் டிஷர்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா? சேம் இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 டிஷர்ட்டுமே வந்துட்டு வரும். ஸோ ஒன்று தனித்தனியாக ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓவராலாக ஹஸ்பண்டோட பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ காமிக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு என்னோடது தான். இது வந்துட்டு ஒரு பிளாக் கலர் டாப்பில் வந்துட்டு ஒரு மல்டி கலர் பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து போட்ட மாதிரி. ஸோ பேக் சைடு வந்துட்டு க்ளோஸ் நெக், ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா வீ நெக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பட்டன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 3/4 ஸ்லீவ் தான். எனக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா எக்ஸஸில் வந்துட்டு டாப்ஸில் வந்து எதுவும் கிடைக்கல. அதனால் நான் எஸ் சைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து லைட்டாக ஃபிட் பண்ணி போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த ஸ்கை ப்ளூ கலர் குர்த்தி பார்த்திங்கன்னா இது வந்து காரி காட்டன் மெட்டீரியல். இது வந்துட்டு பேக் சைடு வந்து காலர் நெக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து வீ நெக், சென்டரில் வந்து பட்டன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் ப்ரில் வச்ச மாதிரி வந்து இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் நெக் பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். இது கிடச்சதில் வந்து ரொம்ப ஹாப்பி. இதுக்கு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உள் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸ்லீவ்ஸுமே வந்துட்டு ஷார்ட் ஸ்லீவ் தான். இது வந்துட்டு எனக்கு எக்ஸஸ் வந்து கிடைக்கலங்க. ஸோ எஸ் சைஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அடுத்தது இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு டாப்புங்க. எங்கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் எந்த ஒரு டாப்புமே வந்துட்டு இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து யூ நெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கலர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3/4 ஸ்லீவ் தான். இதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி பேபி பிங்க் கலர் லெகின் வந்து இருக்கிறதுனால அதை வச்சு மேட்ச் பண்ணி வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது இது வந்துட்டு ராமர் கிரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு டாப்புங்க. ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு பட்டன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்துட்டு க்ளோஸ் நெக், ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு யூ நெக். ஸ்லீவ் வந்துட்டு எல்போ ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவோட எட்ஜில் வந்துட்டு எலாஸ்டிக் டைப்பில் வந்து இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா குட்டி ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரோப் இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கட்டிக்கலாம். டாப்போட பாட்டமில் வந்துட்டு ஸ்கேலப் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்துட்டு பாடி ஸ்ப்ரேங்க. ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. அடுத்தது எனக்கு இந்த கிளச் கிளிப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது என்னோட முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் பேக் தாங்க. இது வாங்குகிற ஐடியா வந்து எனக்கு கிடையாது. பட் ஆனால் சடனாக வந்து பிளான் பண்ணி வாங்கினது தான். எதுக்காக இது வந்து வாங்கினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூட் பேக் வந்து ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. அதில் தான் வந்துட்டு ஒரு சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு போவேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சுங்க. அது வந்து இப்போ ஊருக்கு போகிறப்போலாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் புதுசு ஒன்று வாங்கலான்னு சொல்லி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சடனாக எனக்கு இந்த ஹேண்ட் பேக் பார்த்ததையுமே வந்து ஒரு ஐடியா வந்தது. நம்ம ஏன் ஜூட் பேக் வந்து இன்னொன்று புதுசாக ஒன்று வாங்குறதுக்கு கம்மன் இந்த மாதிரி ஹேண்ட் பேக் மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ஊருக்கு போகிறப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் இது சடனாக பார்த்திங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சைடு வந்துட்டு குட்டி குட்டியாக ஒரு 3 பேக்கெட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே குட்டி ஒரு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக மேலே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ஜிப் மட்டும் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஜிப்புமே வந்துட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. வீட்டுக்கு வந்ததையுமே அதில் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்தேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து வைக்கிற அளவுக்கு வந்து அதில் ஸ்பேஸ் வந்து இருக்குது. எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா ஹேண்ட் பேக்காக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்குமே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 2-in-1 பர்பஸாக வந்துட்டு இந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 ருபீஸுங்க. ஸோ ஓவராலாக அந்த அனைத்து பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க வந்து பண்ணியிருந்தோம். இது கூடவே வந்துட்டு ஸ்லிப்பர்ஸுமே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணல. இது கூடவே ஒரு பிளெயின் ஒயிட் கலர் ஷால் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 குர்த்திஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிட் பண்ணால் தான் வந்துட்டு போட முடியும். ஊருக்கு போனால் அப்படின்னா நானே வந்து ஃபிட் பண்ணிக்குவேன். ஊருக்கு போகலாம் அப்படின்னா பக்கத்தில் யார்ட்டையாவது கொடுத்து தான் வந்துட்டு ஃபிட் பண்ணணும். ஸோ ஓவராலாக அந்த அனைத்து பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க.
இனி அப்படியே vlog பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போல் எடுத்தது தாங்க. லாஸ்ட் வீடியோவோடய வந்துட்டு ஆட் பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப லென்த்தாக போனதுனால வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். அது இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம இப்போ கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு 3 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயம் 4-5 பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேணுங்கிற மசாலாஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 1/4 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி லென்த்தாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ காயோட அந்த மசாலாஸ்லாம் நல்லா கோட்டானதுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா காய் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடிங்க. இதே மாதிரி டைப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் கூட வந்து ஆட் பண்ணி செய்யலாம். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு நைட் டின்னருக்கு தாங்க வந்து வச்சுருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து இது ஒரு வேலைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து குக்கிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் போல் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சமைக்கிறது வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு சாப்பாடுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல் வேலையுமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிரேவியில் வச்சதுக்கப்புறமா சைட் பை சைட் பார்த்திங்கன்னா புளி ரசமே வந்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அரிசியெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசைங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே தீபம் போட்டு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7:30க்கு மேலே ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு நைட் டின்னர் வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்தது இன்னொரு vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.